இன்று அஜா ஏகாதேசி நன்னாள். துன்பங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த புண்ணியம் நிறைந்த நாள். அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய இந்த ஏகாதேசி விரத மகிமையையும் துருவனால் கூறப்பட்ட பகவத் ஸ்துதியும் தான் இப்ப நம்ம பாராயணம் செய்ய போறோம். ஒவ்வொரு ஏகாதேசிகளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பும் தனியாக பலன்களும் உண்டு. அப்படி ஆவணி மாத தேய்பிரையில் வரும் அஜா ஏகாதேசி எனப்படும் அன்னதா ஏகாதேசியில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான பாவங்கள் துன்பங்களிலிருந்தும் நாம் விடுபட முடியும். இது இந்த பிறவியில் மட்டுமல்ல, முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களையும் நீக்கி இழந்த அனைத்தையும் தரக்கூடிய விரதம் என்று போற்றப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இதற்கு காரணம் நாம் செய்த பாவங்களே. இந்த பிறவியில் நாம் செய்த பாவங்களை ஓரளவிற்கு கணக்கிட முடியும். ஆனால் முற்பிறவிகளில் என்னென்ன பாவம் செய்தோம், அவை எவ்வளவு என யாராலும் கணக்கிட முடியாது. தவறாமல் அவை நமக்கு துன்பங்களை தந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிப்பட்ட போன பிறவி பாவங்களையும் சேர்த்தே அழித்து நமக்கு உயர்வை அளிக்கக்கூடியது இந்த அஜா ஏகாதேசி. இதனை அன்னதா ஏகாதேசி என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் எவரொருவர் உபவாசம் இருந்து பெருமாளை வழிபடுகிறாரோ அவர் அவரது பாவங்களின் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவார் என்று பிரம்ம வைவர்த்திய மகா புராணம் கூறுகின்றது. அஜா ஏகாதேசி என்பது வருத்தத்தை நீக்கும் ஏகாதேசி, முற்பிறவி பாவங்களை போக்கும் ஏகாதேசி என்று பொருள்படும். இந்த ஏகாதேசி விரதத்தின் மகிமையை பற்றி மகாபாரதத்தில் தர்மருக்கு கிருஷ்ண பரமாத்மா விளக்கியுள்ளார். அப்படிப்பட்ட இன்றைய தினம் மகாவிஷ்ணுவுடன் மகாலட்சுமியையும் சேர்த்து வழிபட்டால் செல்வ வளம், மகிழ்ச்சி, நிம்மதி போன்ற அனைத்து நலன்களும் கிடைக்கும். பகவான் ஸ்ரீராமர் தோன்றிய ரகு வம்சத்தில் தோன்றிய ஹரிச்சந்திரன் சத்தியம் தவறாது மாபெரும் அரசனாக அரசாண்டு வந்தான். அவனுக்கு சந்திரமதி என்ற மனைவியும் லோகிதாக்ஷன் என்ற மகனும் இருந்தனர். நாடும் அவனும் எந்தவிதமான குறையுமின்றி சுபிக்ஷத்தோடு வாழ்ந்தனர். விதிவசத்தால் ஹரிச்சந்திர மகாராஜா தனது நாடு நகரம் அனைத்தையும் இழக்க நேரிட்டது. அதோடு தன்னுடைய மனைவி மக்களையும் விற்கும் மிக கொடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். பக்திமானான ஹரிச்சந்திரனையும் அடிமையாக்கி மயானத்தை காக்கும் பணியில் அமர வைத்தது விதி. ஆனால் அந்நிலையிலும் ஹரிச்சந்திர மகாராஜா தனது சுயத்தன்மையை இழக்காமல் சத்தியத்தினை கைவிடாது கடைபிடித்து வந்தார். பல காலங்கள் கடந்தன. ஒரு நாள் அவர், நான் என்ன செய்வேன், இன்னும் எத்தனை காலம் இது போன்ற வேதனையில் வாடுவது, இதிலிருந்து மீள வழியே இல்லையா என்று மிகவும் வருந்தினார். அப்பொழுது அதிருஷ்டவசமாக அந்த வழியாக சென்ற கௌதம முனிவரை கண்டு தனது நிலைமையை எடுத்து கூறி இதிலிருந்து மீள வழி கூறுமாறு வேண்டினார். ஹரிச்சந்திரனின் சோகக்கதையை கேட்டு இரக்கம் கொண்ட கௌதம முனிவர் அவருக்கு இந்த ஏகாதேசி விரதத்தின் மகிமையை எடுத்து கூறினார். ஹரிச்சந்திரா, உனது நல்ல காலம் இன்னும் 7 நாட்களில் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி மிகவும் நல்ல பலன்களை அளிக்கவல்ல அஜா ஏகாதேசி எனப்படும் அன்னதா ஏகாதேசி வர இருக்கிறது. இந்நாள் மிகவும் மங்களமானது. இந்நாளில் நீ இருக்கும் இந்த நிலையில் உன்னால் மற்ற அனுஷ்டானங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் உபவாசத்தை மட்டுமாவது ஏற்று அன்று இரவு கண்விழித்து இறைவன் ஸ்ரீஹரியின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. இதன் காரணமாக உனது முற்பிறவி பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று நன்னிலையை அடைவாய் என அன்னதா ஏகாதேசி பற்றியும் அதன் விரத பலன்கள் பற்றியும் எடுத்து கூறினார். ஹரிச்சந்திரன் கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி அஜா ஏகாதேசி நாளில் உபவாசம் இருந்து அவனது பாவங்கள் அனைத்தும் நீங்கி மீண்டும் நாடு நகரத்தினை பெற்று நன்னிலையை அடைந்தான். மேலும் இந்த விதத்தின் பலனால் மாயையின் காரணத்தால் உயிரிழந்த மகனை மீண்டும் அடைந்ததோடு மனைவியுடன் ஒன்று சேர்ந்து மீண்டும் ராஜ்யத்தினை அடைந்தார் என்று கிருஷ்ணர் யுதிஷ்டிரருக்கு கூறி முடித்தார். இந்நாளில் மேற்கொள்ளும் விரதம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களின் விளைவால் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களை உடனடியாக நீக்க வல்லது. இதனால் அவர்கள் அனைவரும் இறுதியில் பக்தி லோகத்தை அடைவார்கள். அப்படி இன்றைய தினம் நாம் இந்த விரத மகிமையையும் பாகவத புராணத்தில் உள்ள துருவனால் கூறப்பட்ட இந்த ஸ்துதியையும் ஒருமுறை மனமுருகி கேட்டால் நம்முடைய முற்பிறவி பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நாம் இழந்தது அனைத்தையும் மீண்டும் பெறலாம். அப்படிப்பட்ட துருவ கிருத பகவத் ஸ்துதியை இப்ப நம்ம பாராயணம் செய்யலாம். துருவம் வாச யோந்தః பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் ஏகஸ்த்வமேவ பகவன்னிதமாத்மசக்தியா மாயாக்யயோருகுணயா மகதாத்யசேஷம் சிருஷ்ட்வானுவிஷ்ய புருஷஸ்ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசு விபாசி त्वद्धत्तया वयुनयेदमचष्ट विश्वम्
சுப்த பிரபுத்த இவநாத பவத் பிரபன்னகா தஸ்யாபவர்ய சரணம் தவ பாதமூலம் விஸ்மர்யதே கிருதவிதா கதமார்த்த பந்தோ நூனம் விமுஷ்டமதயஸ்தவ மாயயாதே ये त्वां भवाप्यय विमोक्षणमन्यहेतोग अर्चन्ति कल्पकतरुं कुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजमनिरयेऽपि नृणां या निर्वृतिस्तनुभृतां तव पादपद्म व्याणात् भवज्जनकथाश्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमन्यपि नातमाभूत् किन्त्वन्तकासिलुलितात्मततां विमानात् भक्तिं मुगुप्रवगतां त्वयि मे प्रसङ्गो भूयादनन्तमगताममलायसानां येनाञ्च सोल्भणमुरुत्व्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुणकथामृतपानमत्तः तेन स्मरन्त्यदितरां प्रियमीशमर्त्यम् ये चान्वदस्सुतसुहृद्गृहवित्तधाराग ये त्वज्जना भवदीयपदारविन्द सौगन्ध्यलुब्धहृदयेषु कृतप्रसङ्गाग तिर्यन्नगद्विजसरीसृपदेवदैत्यं मर्त्यादिभिः परिचितं सदसद्विशेषं रूपं स्तविष्टमजते मगदाद्यनेकं नातः परं परमवेद्मि न यत्र बाधः कल्पान्तये ददकिलं जठरेण गृह्णन् शेते पुमान् स्वल्गन्धसकस्त्वदङ्गे यन्नाभिसिन्धुर्गकाञ्चनलोकपद्म गर्भेद्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै त्वं नित्यमुक्तपरिशुद्धविबुद्ध आत्मा कूटस्थ आदिपुरुषो भगवांस्त्यधीशगा यद्भुत्यवस्थितिमकण्ठितया स्वदृष्ट्या दृष्टास्थितावधिमको व्यतिरिक्त आस्ये यस्मिन् विरुद्धगतयो ह्यनिशं पतन्ति विद्यादयो विविधशक्तय आनुपूर्व्यात् तद्ब्रह्म विश्वभवमेकमनन्तमाद्यम् आनन्दमात्रमविकारमगं प्रपद्ये सत्याशिषोऽगि भगवंस्तव पादपद्मम् आशीस्तदानुभजतः पुरुषार्थमूर्तेः अप्येवमार्य भगवान् परिपाति दीनान् वासुदेव वत्सकमनुग्रहमातरोऽस्मान् इति श्रीमद्भागवतमहापुराणे चतुर्थस्कन्धे नवमोऽध्याये ध्रुवकृत भगवस्तुतिः சம்பூர்ணம். ரொம்ப அற்புதமான விரதம் நிறைந்த நாள். அப்படிப்பட்ட இன்றைய தினம் அனைவரும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று இன்பமாக வாழ வேண்டுங்கிற பிரார்த்தனையோட திரையப்பட பேருக்கு பகிருங்கள், அவர்கள் பயண்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர், மகாபிரிவா போற்றி.